Good morning and welcome all of you to the worship service of Grace Baptist Church, Grace Valley. எல்லாருக்கும் காலை வணக்கம். கிரேஸ் பேப்டிஸ்ட் சபை கிரேஸ் வேலி உள்ள சபைக்கு எல்லாரையும் வருக என்று ஒரு முறை கூட வரவேற்கிறோம். Let us sing some songs in praise to our great God. நம்மளுடைய கர்த்தருடைய மகிமைக்கு என்று ஒரு சில பாடல்களை நாம் சேர்ந்து பாடுவோம். நான் நம்பிடும் தேவன் இயேசுவை நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தேவன் இயேசுவை நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை ஆகிடுவார். தேவனே ராஜனே தேற்றி என்னை ஆகிடுவார். இன்ப துன்ப நேரமும் நான் உம்மை சேருவேன். இன்ப துன்ப நேரமும் நான் உம்மை சேருவேன். இவரை நல்ல நேசர் என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இவரை நல்ல நேசர் என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை ஆற்றிடுவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை ஆற்றிடுவார். இன்ப துன்ப நேரம்
மகா இருக்கும் கிருபையும் அன்பு நிறைந்தங்களால் தகப்பனே ஆசிரியப்பட்டதான ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளுக்காக ஸ்துதிக்கிறோம் தகப்பனே எத்தனையோ பேருக்கு இல்லாத மகா பெரிய ஸ்லாக்கியும் கிருபி நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டு கொடுத்த தகப்பனே இந்த நாளை காணும்படியாக நீர் தந்த இந்த தயவு கிருபிக்காக ஸ்துதிக்கிறோம். விசேஷமாக கொடுத்த தகப்பனே இந்த நாளில் நடக்கக்கூடிய ஆராதனைக்காக உங்களுடைய பாதத்தில் வருகின்ற தகப்பனே ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய தெய்வ பிரசன்னம் எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும்படியாக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. விசேஷமாக கொடுத்த தகப்பனே இந்த நாளிலே இந்த ஆன்லைன் மூலியமாக நடக்கக்கூடிய ஊழியத்தை தகப்பனே எங்கெல்லாம் இருந்து உங்களுடைய வார்த்தையை கேட்கிறீர்களோ அங்கெல்லாம் நம்முடைய தெய்வ பிரசன்னம் இருந்து வழிநடத்த வேண்டும்படியாக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை நம்முடைய தெய்வ பிரசன்னம் எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும்படியாக கூட ஜெபிக்கிறோம். சிறு ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனோடு நல்ல தகப்பனே. ஆமென். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், மரணுன்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உன்னேனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உன்னேனக்கு காத்திடுவார் என்றுமே. ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறைவால் மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றேன், என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார், முற்றும் என்னுள்ளம் மாறிற்று, இயேசன்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உன்னேனக்கு காத்திடுவார் என்றுமே.
அன்பின் தேவனே பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர்கள் அதை ஸ்லாக்கியத்தை கொடுத்து இந்த கிரேஸ் பேப்டிஸ்ட் சபை ஆராதனையில் பங்கு பெற வைத்திரியாக இருக்காங்க. நன்றி. இப்பொழுதும் உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கப் போகிறோம். செய்தியை கொடுக்க போகிற தலைமை போதவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவரை எடுத்து நீர் இந்த ஊழியத்திலே பயன்படுத்தும். அநேக காரியங்களை நீர் அவர் மூலியமாக கற்றுக் கொடுத்தீர். இன்னும் நீர் கற்றுக் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே போல் நாங்கள் கேட்கிற செய்தி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். நாங்களும் மற்றவர்களுக்கு இந்த நற்செய்தியை நாங்களும் சொல்ல நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே. அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? Let's come back to our sermon this morning, and we will be looking at James chapter 4 verse 11 and 12. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 11, 12 வசனங்கள் தான் இன்றைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது. The title for the sermon is Judging Others. செய்தியினுடைய தலைப்பு வந்து ஒருவருக்கொருவர் நியாயம் தீர்ப்பது அல்லது மற்ற நபர்களை நியாயம் தீர்ப்பது என்றுதான். There are certain sins that we as Christians have no difficulty recognizing as evil. ஒரு சில பாவங்கள் நம் கிறிஸ்துவர் என்ற முறையில் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் பெரிய கடினமான ஒரு விஷயம் கிடையாது. In this morning's text, we find a sin being described that the Bible condemns. இன்றைக்கு காலையில் நம்ம பார்க்க போகிற பகுதியில் வந்து வேதம் வந்து ஒரு குற்றச்சாட்டு நமக்கு கொடுக்குற ஒரு பாவம் உண்டு. But as we are Christians, typically react to this particular sin in a far different spirit from the way we react to the others. ஒரு சில பாவங்களுக்கு மேலே நம்ம வந்து அதுக்கு எப்படி பதில் அளிப்பது என்பதை காட்டிலும் வித்தியாசமான முறையில் தான் இப்போ இந்த பாவத்துக்கு நாம் வந்து ரியாக்ஷன் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. This is a sin that we tend not to think as being quite so bad. இந்த பாவம் வந்து பெரிய ஒரு பாவம் எல்லாம் கிடையாது அப்படின்னு தான் நம்ம வந்து எல்லாரும் நினைக்கிறது. It doesn't bother us to find this sin in our midst quite as much as it does to find others. மற்ற பாவங்களோடு சேர்ந்து இந்த பாவம் இருக்குது என்று சொல்லி நமக்கு ஒரு கவலையும் நமக்கு கிடையாது. இன்ஃபேக்ட் இட் இஸ் அ சின் we enjoy. நாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுகிற ஒரு பாவம், நான் வந்து மகிழ்ச்சி கொள்கிற ஒரு பாவம் தான் இது என்று அது நம்ம புரிந்து கொண்டால் நமக்கு கரெக்டாக தெரியும். Proverbs 18:8 and 26:22, நீதிமொழிகள் 18:8, 26, 22 வசனங்கள் படித்து பார்த்தால் போதும். It is the sin of speaking evil of one another. இந்த பாவம் என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் வந்து பொல்லாங்கான காரியங்கள் தீங்கு பேசுவது என்று தான் இது நமக்கு எடுத்து சொல்வது. The proposition, we should stop judging others and submit to God's authoritative word. இதனுடைய செய்தியுடைய கருத்து, மற்ற நபர்களை வந்து நியாயம் தீர்ப்பது நாம் நிறுத்திவிட்டு தேவனுடைய அதிகாரபூர்வமான வார்த்தைக்கு நாம் வந்து கீழ்ப்படிய வேண்டும் என்றுதான் இந்த செய்தியினுடைய கருத்து. So James's connection with the previous passage is that of pride. யாக்கோபு நமக்கு இது முன்னாடி இருக்கிற அந்த பகுதியில் நாம் பார்த்தது வந்து பெருமையை குறித்து நான் வந்து பேசினது. அண்ட் ப்ரைட் இஸ் அட் த ரூட் ஆஃப் திஸ் சின். இந்த பாவத்துக்கு அந்த வேர் என்று சொல்கிறது இந்த பெருமை என்று நாம் பார்த்தது. இதுக்கும் பெருமை தான் அதனுடைய மூல காரணமாய் காணப்படுகிறது. திங்க் ஃபார் அ மொமெண்ட், why we deliberately set out to speak evil of other people. நாம் வந்து மற்ற நபர்களுக்கு விரோதமாக பொல்லாங்கான காரியம், தீங்கான காரியம் பேசுவது என்னவென்று கொஞ்சம் பாருங்கள். And you will see that such an action is always rooted in prideful desire to elevate or advance ourselves in some way.
நம்மை மற்ற நபர்களோடு உயர்த்தி காட்டுவதற்கு ஒரு அடித்தரையான ஒரு காரியம்தான் இது என்று நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். மற்ற நபர்களை பற்றி கெட்ட காரியங்கள், அவரை அவதூறு சொல்வது, இதெல்லாம் நம்மளை மற்ற நபர்களோடு உயர்த்தி காட்டுவதற்கு என்ற அந்த உண்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We speak evil of someone in order to take revenge on them. ஏராளமான காரியங்கள் இதில் உண்டு. மற்ற நபர்களுக்கு விரோதமாக நாம் பேசுவதற்கு ஒரு காரணம், நாம் அவர்களுக்கு என்ன தெரியுமா, அவரை பழி வாங்கும் வண்ணமாக அவதூறு பேசுகிற ஒரு காரியம் உண்டு. Secondly, we speak evil of someone because we are envious of them. ரெண்டாவதாக, மற்ற நபர்களுக்கு விரோதமாக நம்ம பேசுவது எதனால் தெரியுமா, அவருடைய காரியங்களை நாம் பார்த்து அந்த பொறாமை கொண்டு நாம் பேசி கொண்டு இருக்கலாம். அதே மாதிரி நம்பர் 3, we speak evil of someone out of self-seeking motives. நமக்கு சுயமாக ஏதாவது ஒரு நோக்கம் இருந்தால் அதுக்காக மற்ற நபர்களுக்கு விரோதமாக பேசுகிறது சகஜம்தான். in order to gain some advantage over them. மற்ற நபர்களோடு நமக்கு கொஞ்சம் சாதகமாக காரியங்கள் செயல்படணும் என்று சொல்லி மற்ற நபர்களை நம்ம இகழ்த்தி விரோதமாக பேசுகிறது உண்டு. And fourthly, we speak evil of someone out of prideful desire to be an interesting conversationalist. அதாவது மற்ற நபர்களை விரோதமாக பேசுவது என்ன தெரியுமா, நாம் தான் மற்ற நபர்களோடு தொடர்பு கொள்வது என்று அந்த பெருமையுடன் செய்கிற ஒரு காரியமாய் காணப்படலாம். And so we see that James's subject in this passage has a natural connection with the theme in the previous passage. முதல்ல இருந்த அந்த பகுதியோடு தொடர்ந்து போகிற ஒரு காரியம்தான் இந்த பகுதியில் நாம் பார்க்கக்கூடியது என்று நமக்கு புரியும். So the sort of pride James had addressed in the previous verses is at the root of gossip and slander. அதை அவதூறு பேசுகிறது, மற்ற நபர்களை குறித்து தவறான காரியங்கள் பேசுவது தான் இந்த பகுதியில் யாக்கோபு நமக்கு எடுத்து சொல்லுகிறது. So this verse tells us what we do whenever we engage in evil speaking with respect to a fellow believer. உடன் விசுவாசியை குறித்து நம்ம அவதூறு பேசும்பொழுது என்ன நடப்பது, என்ன அதில் நேரிடுகிறது என்ற காரியத்தை குறித்து அவர் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். First of all, we should not judge our brothers by speaking against them. Verse 11. 11ஆம் வசனத்தில் அங்கே என்ன சொல்ல தெரியுமா, சகோதரரே ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள் என்று யாக்கோபு சொல்லுகிறது. Do not speak evil of one another, brethren. James establishes our family relationship with each other as Christians. யாக்கோபு உடன் விசுவாசிகளோடு நம்மளுடைய அந்த உறவு எப்படி என்று சொன்னால், ஒரு குடும்பத்திலே அங்கத்தினர் என்ற முறையில் சகோதரர்களை, பிரதர்ஸ், he is just addressing as brothers, சகோதரர்களை என்று தான் அவர் அழைப்பது. And he uses the word for brothers 3 times in verse 11. 11ஆம் வசனத்தில் 3 முறை சகோதரரே என்ற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறது. So this is James's favorite word for his readers in this letter. இந்த கடிதத்தில், இந்த நிரூபத்தில் யாக்கோவுக்கு பிடித்த ஒரு வாக்கு தான் சகோதரர்களே என்ற அந்த வார்த்தை. When he uses it, he reminds us that we have a common father. அப்படி அவர் பேசும்பொழுது அவர் நமக்கு நினைவூட்டுகிற ஒரு காரியம், நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு பிதா தான் இருக்கிறது. in the person of the God who adopted us. நம்மை தத்தெடுத்த தேவன் மட்டும்தான் நமக்கு இருக்கிறது, அவர் தான் நம்முடைய பிதா என்று அவர் நமக்கு எடுத்து சொல்கிறது. and not only that, a common brother, that is in the person of Jesus Christ, God's only begotten son. நமக்கு பொதுவாக நமக்கு ஒரு சகோதரன் இருக்கிறது. அந்த சகோதரன் தேவனுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் என்று அவர் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. And we have a common kinship. In that we are brought together into God's family as his children. அதே மாதிரி நமக்கு ஒரு நெருங்கிய உறவு இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா, தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய குடும்பத்திலே நாம் இருக்கிறது என்றுதான். Think of the forms that evil speaking can take towards one another. மற்ற நபர்களுக்கு விரோதமாக நாம் பேசுகிற காரியங்கள் எப்படி, எதனாலே என்று நாம் பார்க்க போகிறோம். So number 1, propagation of an outright lie about someone else. அதாவது ஒரு நபருக்கு விரோதமாக ஒரு பெரிய பொய்யை நாம் அதாவது அப்பட்டமான ஒரு பொய்யை பெருக்கும் ஒரு சுபாவம் நமக்குள்ள இருக்கும். ஒரு நபருக்கு விரோதமாக பொய் சொல்லுவது.
Number 2, manipulating the telling of the truth into a lie. இந்த உண்மையை வந்து பொய்யா சொல்லும்படி கையாளி கொண்டிருக்கிற ஒரு காரியம். ஜெனசிஸ் 3:5, ஆதியாகமம் 3:5 படித்தால் அதை குறித்து தெரியும். And number 3, hastily sharing something as true before we are really investigated it. ஒரு சம்பவத்தை வந்து சரியாக சோதித்து பார்ப்பதற்கு முன்பதாக அது உண்மை என்று சொல்லி நாம் வந்து மற்ற நபர்களிடத்தில் வந்து பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு காரியம். Number 4, sharing something that is in fact true and investigated but sharing it needlessly. ஒரு சம்பவம் வந்து உண்மை என்று நமக்கு தெரியும், நான் வந்து அதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து உண்மை என்று தெரிஞ்சும் தேவையில்லாமல் அது வந்து மற்ற நபர்களுக்கு நான் வந்து சொல்லுவது. So these are behaviors that are typical of the devil himself. இந்த சுபாவம் என்று சொன்னால் அது பிசாசுக்கு உள்ள ஒரு சுபாவம் என்று நாம் மறக்கக்கூடாது. He lies. John chapter 8:44. அவர் பொய் சொல்லுகிறார் ஒரு நபர். யோவான் 8:44. Now spins the truth. அது சத்தியத்தை வந்து புரட்டுகிற ஒரு நபர். Genesis 3:5, ஆதியாகமம் 3:5. And eagerly and continually accuses the brother. Revelation 12:10. வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 சகோதரருக்கு விரோதமாக அவதூறு பேசுகிற ஒரு நபர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஹவு ஈவில் தென் ஃபார் அஸ் டு ஸ்பீக் ஈவில் ஆஃப் அனதர். அப்போது ஒரு நபருக்கு விரோதமாக ஒருவருக்கு ஒருவர் வந்து அப்படி வந்து அவதூறு பேசும் பொழுது, கெட்ட காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள், அவரை குறித்து அவமதித்து பேசும்பொழுது எப்படி இருக்கும் கொஞ்சம் பாருங்கள். அது எவ்வளோ வந்து பிசாசுக்கேற்ற ஒரு சுபாவமாக நம்மளில் காணப்படும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Secondly, we should not place ourselves above God's law. Verse 11, 11ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குற ரெண்டாவது பாயிண்ட் என்னவென்று சொன்னால், நாம் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு மேலே நம்மை வைக்கக்கூடாது. He who speaks evil of a brother and judges a brother speaks evil of the law and judges the law. But if you judge the law, you are not a doer of the law, but a judge of it. சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின் படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். So James here draws upon Jesus' principle in Matthew chapter 7 verse 1. மத்தாய் 7:1 யாக்கோபு இயேசு சொன்ன அந்த தத்துவத்தை இங்கே எடுத்து சொல்லுகிறார். Judge not that you may not be judged. நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதிருக்கும் வண்ணம் நீ இன்னொருத்தரையும் வந்து நீ வந்து என்ன செய்யக்கூடாது, நியாயம் தீர்க்கக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். What Jesus meant and what James meant as well was the same thing. இயேசு கிறிஸ்து சொன்னதும் யாக்கோபு சொன்னதும் ஒரே காரியம்தான். And was that we are not to judge the motives and character of people in a way that somehow distinct from God's commands and instructions or somehow apart from any clear evidence of sin. ஒரு நபர் மேலே வந்து தெளிவுள்ள ஒரு பாவம் இருக்குது, தெளிவான ஒரு ஆதாரம் பாவத்துக்கு இருக்குது என்று சொன்னால் மட்டுமே நாம் அதை வந்து கண்டித்து உணர்த்த வேண்டும், பேச வேண்டும். அது அல்லாமல் ஒரு நபருக்கு விரோதமாக நியாயப்பிரமாணத்துக்கு அப்பாற்பட்ட நிலைமையில் நாம் வந்து அவதூறு பேசக்கூடாது என்று யாக்கோபு எடுத்து சொல்லுகிறது. So why does James say that speaking against a brother or judging a brother is tantamount to speaking against and judging the law? ஒரு சகோதரனுக்கு விரோதமாக பேசும்பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசி அதுக்கு நியாயாதிபதியாக இருக்கிறது என்று ஏன் யாக்கோபு இங்கே எடுத்து சொல்கிறது? It is because of two things. அது ரெண்டு காரியங்களின் அடிப்படையில் தான். When we speak against a brother, ஒரு சகோதரனுக்கு விரோதமாக நாம் பேசும்பொழுது we are ourselves directly breaking God's law. தேவனுடைய சட்டத்தை நாம் வந்து மீறுகிற நபர்களாய் காணப்படுகிறது. Leviticus 19:16-18, லேவியாகமம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 16-18 வசனங்கள். Clearly, whenever anyone speaks against his brother or judging his brother, ஒரு சகோதரனுக்கு விரோதமாக ஏதாவது பேசும் பொழுது அல்லது அவரை நியாயம் தீர்க்கும் பொழுது in the way that Jesus meant and that James is saying to stop doing. இயேசு கிறிஸ்து சொல்வதும் யாக்கோபு சொல்வதும் அதை நிறுத்தி விடுங்கள் என்றுதான் அவர் சொல்கிறது. Such a person is breaking this primary command from God.
தேவனுடைய முதல் கட்டளை வந்து மீறுகிற நபராய் இவர்கள் காணப்படுகிறது. செகண்ட்லி, when we determine to speak against a brother or judge a brother in this way, இப்பேற்பட்ட முறையில் ஒரு சகோதரனுக்கு விரோதமாக நாம் பேசி அவரை நியாயம் தீர்க்கிற நபர்களாய் நாம் காணப்பட்டால், we are in essence telling God that his laws are insufficient enough. நாம் தேவனிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவருடைய சட்டம் வந்து போதாதது என்று சொல்லி. So we are presuming to know how to modify God's for living and make them even better. அப்போ இதனால் நாம் என்ன சொல்ல தெரியுமா? தேவனுடைய சட்டங்களை வந்து அதோடு நன்றாக நம்மளால் செய்ய முடியும், எப்படி வாழணும், எப்படி மற்ற நபர்களோடு செயல்படணும் என்று சொல்லி. We are actually claiming have a better standard of judging people than God does. தேவன் நியாயம் தீர்ப்பதோட நமக்கு வந்து மற்ற நபர்களை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு தரம் நம்மில் உண்டு என்று நாம் வந்து சொல்லுகிற வண்ணமாய் காணப்படும். And when we judge our brother, we are sitting in judgment of God's law. சகோதரனை நியாயம் தீர்க்கும் பொழுது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நியாயம் தீர்க்கிற நபர்களாய் நாம் வந்து காணப்படும். And when we willfully sit in judgment of God's law, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நியாயம் தீர்க்கிற நபர்களாய் நாம் காணப்பட்டால், we are not ourselves doing it and are arrogantly unsubmitted to it. நாம் அல்ல, நம்மளுடைய அந்த உள்ளே உள்ள அந்த பெரிய பெருமை, தேவனுக்கு கீழ்ப்படியாத அந்த தன்மையும் தான் இது நம்மை கொண்டு செய்ய வைக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். And number 3, we should not place ourselves in Christ's place. மூன்றாவதாக verse 12 12வது வசனத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஸ்தானத்தில் நம்மை வைக்கக்கூடாது. There is one lawgiver who is able to save and to destroy. Who are you to judge another? நியாயப்பிரமாணத்தை கட்டளையிட்டிருக்கிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிற நீ யார்? மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு நீ யார் என்ற கேள்விதான். ரட்சிக்கிறதும் ஒரு ஆள், அழிக்கிறதும் ஒரு ஆள். அவர் வல்லவராய் காணப்படுகிறது. So when we speak against our brother, we presume to be his judge. நாம் சகோதரனுக்கு விரோதமாக பேசும்பொழுது சகோதரனுடைய நியாயாதிபதியாக நாம் காணப்படும். And when we presume this, we are actually making ourselves out to be in the place and authority of the one true judge. அப்படி நாம் செய்யும் பொழுது ஒரே உண்மையான நியாயாதிபதியினுடைய ஸ்தானத்தில் நம்மை வைத்துக் கொள்வது என்று மறக்கக்கூடாது. That is Christ himself. அது கிறிஸ்து மட்டும்தான். We make ourselves out to be in the place that only Christ has the right to occupy. கிறிஸ்துவு இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் நம்மை வந்து அந்த ஸ்தானத்தில் கிறிஸ்துவுக்கு பதிலாக வைத்து விடுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். Deuteronomy 32:39, Matthew 10:28, 28:18, Acts 17:30 and 31. உபாகமம் 32:39, மத்தேயு 10:28, 28:18, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:30-31 வரையுள்ள வசனங்கள். Only Jesus, the Son of Man, is qualified to be the judge of people. இயேசு மட்டும், அதாவது தேவ மனுஷன், அவர் மட்டும்தான் ஜனங்களுக்கு நியாயாதிபதியாக இருக்க தகுதி உள்ள நபர். He alone has full wisdom and insight into the thoughts and motives of people. 1 Samuel 16:7. 1 Samuel 16:7 அடிப்படையில் அவருக்கு தான் வந்து சர்வ விவேகமும் அந்த உள்காட்சியும் அவர் மனுஷனுடைய அந்த சிந்தனைகளும் அவருடைய நோக்கங்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். He alone knows how to deal with sin of our brother in a way that is perfectly balanced with justice and mercy. Exodus 34:6-7. யாத்ராகமம் 34:6-7 வசனங்களின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நம்முடைய சகோதரன் பாவம் செஞ்சால் அது எப்படி நியாயமாக அது வந்து ஒரு சமரசத்தோடு எப்படி அது வந்து தீர்த்து வைக்கலாம் என்று அவருக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. He willingly gave himself as a sacrifice for the sins on the cross and alone paid the full penalty for the sins of our brother. நம்முடைய சகோதரனுக்கு நேரிடுகிற அந்த பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் மரித்து அதுக்குள்ள அந்த என்ன செலுத்த வேண்டியதோ அது பிதாவுக்கு அவர் செலுத்தி முழுசாக செலுத்தி விட்டார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. So making him alone qualified to declare anyone who trust him uncondemned. Okay, so தண்டனை தீர்க்கப்படாத
ஒரு நபர் யார் என்று தேவன் மட்டும்தான் அவர் மட்டும்தான் என்ன இது சொல்வதற்கு தகுதியுள்ள நபராய் காணப்படுகிறது. whenever a charge is brought against him, ஒரு நபருக்கு விரோதமாக ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வரும்பொழுது யார் அவர் தண்டனைக்கு உட்பட்டவனா தண்டனைக்கு உட்படாதவனா என்று சொல்வதற்கு அவருக்கு மட்டும்தான் முடியும். ரோமன்ஸ் சாப்டர் 8:33 and 34, ரோமர் 8:33-34 வசனங்கள். ஸோ ஜேம்ஸஸ் லிட்டரல் வேர்ட்ஸ் இன் த கிரீக் ஆர் எம்ஃபேட்டிக். அப்போ இந்த கிரேக்க மொழியில் யாக்கோபு கொடுத்த அந்த வார்த்தை அழுத்தமானது. பட் யூ ஹூ ஆர் யூ ஜட்ஜிங் தி நேபர், நீர் ஒரு பிறனே நியாயம் தீர்க்க நீ யார் என்ற கேள்வி அவர் ரொம்ப அழுத்தத்துடன் கேட்குறார். ஸோ திஸ் ரிமைண்ட்ஸ் அஸ் once again of the great sin of Lucifer. Isaiah 14:12-14, ஏசாயா 14, 12, 13, 14 வசனங்களில் லூசிஃபர் செஞ்ச அந்த பாவத்தை நமக்கு நினைவூட்டுகிறார். when we presume to be judge of our brother, we are behaving like Satan. நம்மளுடைய சகோதரனை நியாயம் இருக்கும் பொழுது பிசாசு மாதிரி நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. we are in essence pridefully saying, பெருமையோடு நாம் பேசுகிறது என்ன தெரியுமா? ஐ வில் கிரியேட் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரைட் அண்ட் ராங் ஃபார் அதர் men. மற்ற நபர்களுடைய வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்று நான் தான் தீர்மானிக்கணும் என்று நாம் சொல்லுகிற வண்ணமாய் காணப்படும். ஐ வில் சீட் மை செல்ஃப் above the law of God. தேவனுடைய சட்டத்துக்கு நியாயப்பிரமாணத்துக்கு மேலே என்னை வைத்து நான் நியாயம் தீர்ப்பேன். ஐ வில் சிட் இன் த ஜட்ஜ்மெண்ட் சீட் against my brother. என்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக நான் நியாயாசனத்திலே உட்கார்ந்து நியாயம் தீர்ப்பேன். ஐ வில் மேக் மை செல்ஃப் லைக் த மோஸ்ட் ஹை. நான் என்ன உன்னதமான தேவனுக்கு ஒப்பாய் நான் இருப்பேன் என்று சொல்லுகிற வண்ணமாய் காணப்படும். அப்போது அது யாருடைய சுபாவம்? தேவனுடைய பிள்ளைகளோட சுபாவம் கிடையாது, அது பிசாசனுடைய சுபாவம். வால்டர் ட்ரோபிஷ் once said, every negative remark about someone is a prayer to the devil and is fulfilled immediately. இந்த வால்டர் ட்ரோபிஷ் என்று சொல்லுகிற ஒரு நபர் அவர் இவ்வாறு சொன்னார், அதாவது நம்ம சகோதரனுக்கு விரோதமாக நாம் செய்கிற ஒவ்வொரு எதிர்மறை கருத்தும் பிசாசின் இடத்துல நாம் ஜெபம் பண்ணுகிற மாதிரி இருக்கும். அது உடனடியாக நிறைவேறும் செய்யும். Did you know that the root meaning of Greek word for devil is diabolos? இந்த மூல வார்த்தை கிரேக்க மொழியில் அந்த டெவில் என்று சொல்கிற அந்த வார்த்தை டயபலோஸ். அதுக்கு என்ன தெரியுமா? அவதூறு பேசுகிறவன், த ஸ்லாண்டரர், அவதூறு பேசுகிறவன் என்றுதான். அண்ட் வென் வி ஆர் ப்ரைட்ஃபுல்லி unsubmitted to God, பெருமையுடன் நாம் தேவனுக்கு கீழ்ப்படாமல் இருக்கும் பொழுது, ஜேம்ஸ் tells us that we are in friendship or we are in alignment with the devil himself. அப்படி இருக்கும் பொழுது நாம் பிசாசோடு சேர்ந்து நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு நபராய் காணப்படும் என்று யாக்கோபு நமக்கு எடுத்து சொல்லுவோம். ஸோ வாட் ஷுட் வி டூ அபவுட் திஸ் சின்ஃபுல் டெண்டன்சி இன் அஸ்? இப்பேற்பட்ட மற்ற நபர்களுக்கு விரோதமாக நாம் பேசும் பொழுது அப்பேற்பட்ட காரியங்கள்லேருந்து எப்படி நம்மளால் விலக்க முடியும்? First, we should repent of sin of gossip and slander. முதல் முறையாக நாம் செய்ய வேண்டியது வம்பு அவதூறு பேசுவதை நாம் நிறுத்த வேண்டும். We must stop doing it. அதை நாம் கண்டிப்பாக நிறுத்த வேண்டும். இந்த கிராமர் ஆஃப் ஒரிஜினல் கிரீக், இந்த கிரேக்க மொழியில் அந்த மூல பாஷையில் இலக்கணம் நாம் பார்க்கும் பொழுது, ஜேம்ஸ் இஸ் லிட்டரலி சேயிங் ஸ்டாப் ஸ்பீக்கிங் அகேன்ஸ்ட் ஒன் another. ஒருவருக்கொருவர் அவதூறு பேசுவது, நீங்கள் வம்பு பேசுவது நீ நிறுத்த வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். என் சகோதரர்களே என்று அழைத்துதான். ஓகே, அண்ட் he is assuming that it's going on already. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்பேற்பட்ட வம்பும் அவதூறும் பேசுவது இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர் புரிந்து கொண்டு தான் இது பேசுகிறது. இல்லாவிட்டால் அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ஸ்டாப் ஸ்பீக்கிங் அகேன்ஸ்ட் ஒன் another. மற்ற நபர்களுக்கு விரோதமாக பேசுவது நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். We need to ask God to show us where we have offended him and injured others in this sin. இந்த பாவத்தில் மற்ற நபர்களுக்கு நாம் புண்படுத்தக்கூடிய காரியம் என்ன செஞ்சது, தேவனுக்கு விரோதமாக நாம் செயல்பட்டது என்ன என்று ஆண்டவரிடத்தில் அவருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நாம் ஏற்படுத்த வேண்டும்.
and allow His Holy Spirit to apply His conviction to us in this area. அப்போ பரிசுத்தாவியான தேவன் இதில் நமக்கு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் கொடுக்கும்படிக்கு, அதிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்படும்படிக்கு நாம் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். Secondly, we need to gently and lovingly but firmly confront it when we see others doing it. நாம் என்ன செய்ய வேண்டியது தெரியுமா? ரெண்டாவது, மற்ற நபர்கள் நாம் செஞ்சு கொண்டிருந்த அதே காரியம் மற்ற நபர்களுக்கு விரோதமாக வம்பும் அவதூறும் எல்லாம் பேசும் பொழுது நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அது கண்டுக்காமல் இருக்கக்கூடாது. Because somebody else is doing something and we need to just confront them. இன்னொரு ஆள் இந்த மாதிரி ஒரு பாவம் செய்யும் பொழுது நாம் அவரை கண்டித்து உணர்த்த வேண்டும். எப்படி? gently and lovingly, சாந்தத்துடன் அன்புடன், ஆனால் உறுதியாக அவரிடத்தில் நாம் பேச வேண்டும். When we hear open slander, we need to say, I am sorry, but I must excuse myself from this kind of conversation. அப்போ இப்பேற்பட்ட மற்ற நபர்களை குறித்து அவதூறு பேசும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஐயோ, இப்பேற்பட்ட காரியங்கள் என்னால் கேட்க முடியாது, தயவிட்டு எங்கிட்ட அதை சொல்லாதீர்கள் என்று நான் அந்த பேச்சு நிறுத்தி விட வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். Or when we hear gossip being shared with us about someone else, we need to ask, have you discussed this matter with them yet? இன்னொரு நபரை குறித்து உங்களிடத்தில் ஒரு நபர் பேசும் பொழுது, அவதூறு பேசும் பொழுது, அவரிடத்தில் நம்ம கேட்க வேண்டியது தெரியுமா? இந்த காரியத்தை குறித்து நீங்கள் மற்ற நபரிடத்தில் பேசியிருக்கா? என்கிட்ட பேசுறதுக்கு முன்னதாக நீ அவர்கிட்ட பேசியிருக்கா என்று அந்த கேள்வி நாம் கேட்க வேண்டும். ஸோ that question usually puts an end to it. அப்பேற்பட்ட ஒரு கேள்வி, இப்பேற்பட்ட ஒரு காரியம் அவர்கள் பேசும் பொழுது அதை அங்கே நிறுத்திவிடும். Thirdly, as we look at the evil of this sin, இந்த பாவத்தினுடைய அந்த பொல்லாங்கினை பார்க்கும் பொழுது we need to replace this practice with what God would have us do instead. தேவன் நமக்குள்ள என்ன செய்யும் என்ற அந்த காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். It helps us to look at Jesus. அது இயேசு கிறிஸ்துவை நோக்க வைக்கும் நம்மளை. அதாவது விசுவாசத்தின் துவக்கக்காரர் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கும்படிக்கு நம்ம அது ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுக்கும். As God in human flesh, Jesus had more knowledge of people's personal dirty life than anyone. அதாவது ஜனங்களுடைய அழுக்கான அந்த வாழ்க்கையை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை காட்டிலும் நன்றாக அவர் புரிந்து கொண்டிருக்கிற ஒரு நபர். So he displayed that he was intimately aware of even the innermost thoughts and private actions of the people. அவர் ஏற்கனவே அவர் இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது சொன்னார், மனுஷனுடைய மனசில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் அவருக்கு தெரியும் என்று சொல்லி அவர் சொன்னார். He was in contact with, அதாவது அவர் யாரையெல்லாம் சந்தித்ததோ அவருடைய எல்லா காரியங்களும் புரியும் சொல்லி மேத்யூ சாப்டர் 9:4, மத்தாய் 9:4, யோவான் ஜான் சாப்டர் 1:48, யோவான் 1:48 இதில் எல்லாம் ஏராளமான வசனங்களில் இருக்கும். அண்ட் ஹீ as John said knew all men. யோவான் சொன்ன மாதிரி ஜான் சாப்டர் 2:24 and 25, he knew all men. அவர் எல்லா மனிதனையும் புரிந்து கொண்ட ஒரு நபர் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய மனசில் போகிற அந்த யோசனைகளும் சிந்தனைகளும் எல்லாம் அவர் புரிந்து கொண்ட நபர் என்று அர்த்தம். And yet nowhere do we find him gossiping or slandering specific people. அவர் இதெல்லாம் புரிந்து கொண்டும் அறிந்தவராயிருந்தும் யாரை குறித்தும் யாரிடத்திலையும் அவதூறு பேசுறது நம்ம ஒரு இடத்திலையும் பார்க்க முடியாது. Not even his enemies. அவருடைய எதிரிகள் போலும் அது பார்த்தது கிடையாது. So we find that he grew up increasing in wisdom and stature and in favor with God and men. மனிதனுக்கும் தேவனுக்கும் பிரீதி உள்ளவனாய் அவன் விவேகத்திலேயும் அறிவிலேயும் வளர்ந்து கொண்டிருந்தார் என்று லூக் சாப்டர் 2:52, லூக்கா 2:52 நமக்கு எடுத்து சொல்லுகிறது. And that people were wondering at the gracious words which were falling from his lips. Luke 4:22, லூக்கா 4:22 அவருடைய வாயிலிருந்து கிருபை நிறைந்த வார்த்தைகள் விழுவதை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார். And that he was characterized by a perfect balance full of grace and truth. John 1:14, யோவான் 1:14 பார்க்கிற வண்ணமாக அவர் முழு கிருபையாலும் உண்மையாலும் நிறைந்திருந்து அந்த சுபாவத்துக்கு உடமையாய் காணப்பட்டது. Even while on the cross surrounded by evil wicked mockers,
he didn't rail back at his enemies but simply prayed for them. Luke 23:34. சிலுவையில் அறைந்து அவருக்கு சுற்றிலும் வந்து பொல்லாங்கான நபர்கள் வந்து அவருடைய சாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, அவரை அவதூறு பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, அவர் வந்து அவருக்கு விரோதமாக குற்றச்சாட்டு ஒன்றும் சொல்லவில்லை, ஆனால் அவருக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். லூக்கா 23:34. So when we consider how the Son of God restrained himself from speaking evil of people, it puts us who say we are his followers. நாம் அவரை பின்பற்றுகிற நபர் என்று சொல்லுகிற நம்மை அதாவது வந்து வெட்கப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்ன செய்யும் தெரியுமா? நாம் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிற அந்த இயேசு கிறிஸ்து எதிரிகளை பார்த்து இப்பேற்பட்ட அவதூறோ அவருடைய பாவங்களை எல்லாரும் முன்னாடி சொல்லாமல் அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்த நபர் என்ற அந்த அறிவு நம்மை வந்து வெட்கப்படுத்தும். அப்பேற்பட்ட ஒரு நபரை நாம் பின்பற்றினால் மற்றொரு நபருக்கு விரோதமாக நாம் ஒரு வார்த்தை கூட நம்ம வாயிலிருந்து நாம் பேசாது. நம்ம கொஞ்சம் பேசி பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் நல்ல காரியங்கள் பேச முயற்சி எடுங்கள். என்னுடைய தாத்தா, my grandfather used to tell all the young people that when your friend, when you go to school, when your friend calls you bad names, you just call them some sweet names. அப்போ என்னுடைய தாத்தா வந்து சின்ன வயசில் எனக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் வாலிபர்களுக்கு சொன்ன ஒரு காரியம் தெரியுமா? நீ ஸ்கூலில் போகும்போது உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு வந்து உன்னை வந்து அவதூறாக பேசும்பொழுது, உன்னுடைய கெட்ட வார்த்தையில் பேர்களெல்லாம் ஒரு சில பேரெல்லாம் போட்டு கூப்பிடும் பொழுது, நீ நல்ல அருமையான அந்த பேர்கள் போட்டு நீ கூப்பிடு, ஓகே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுத்துருக்குறார். அது நம்ம வந்து முயற்சி எடுக்கணும். In Psalms 15:1-3, in 16-20, Romans 1:28-32, 2 Corinthians 12:20, சங்கீதம் 15:1-3 வரைக்கும், 50:16-20 வரைக்கும், ரோமன் நிருபம் 1:28-32 வரைக்கும், 2 கொரிந்தியர் 12:20, இதிலெல்லாம் வந்து என்ன தெரியுமா? நாம் எப்படி ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுக்கு ஆதாரமான வசனங்கள் இங்கே கொடுத்திருக்கிறது. ஸோ may God make us more like him. தேவன் நம்மை அவரே போல் அதிகமாக நம்மை வந்து மாற்றிக்கொண்டு இருக்கட்டும். அப்போது என்ன, மற்ற நபர்களை ஒருவருக்கொருவர் நாம் வந்து என்ன தெரியுமா? அவதூறு பேசக்கூடாது, வம்பிழுக்கக்கூடாது, கெட்ட காரியங்கள் பேசக்கூடாது, இகழ்த்தி பேசக்கூடாது. அதுதான் யாக்கோபு நமக்கு எடுத்து சொல்கிறது. அப்படி பேசினா நாம் பிசாசனுடைய பிள்ளைகள். ரொம்ப கடினமான ஒரு காரியம் தான். என்ன தெரியும், இது பெரிய ஒரு குற்றம் அல்ல என்று எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறது. நம்ம பேசும்போது என்ன தெரியுமா, நான் உங்கள் இடத்துல தானே சொன்னேன், நான் இன்னொரு இடத்துல சொல்ல, என்னிடத்துல சொன்னால் இன்னொரு இடத்துல தான் சொல்லும். அதனால் யாரிடத்துலையும் சொல்ல வேண்டாம். நான் சாதாரணமாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், எனக்கு 1008 பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் இன்னொருத்தர்கிட்ட போய் சொன்னால் அதில் வேறு ஒன்றும் இல்லை, ஆனால் அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை கூட நான் வந்து 1009 பிரச்சனை எனக்கு நான் வந்து கொடுக்குறது அது தேவையில்லை. அப்போ என்ன இதனுடைய அடித்தரை என்று ஏற்கனவே நான் வந்து சொல்லியாச்சு. அப்போ எந்த ஒரு மனுஷனை பார்த்து நம்ம வந்து அவதூறு பேசும் பொழுது, அவருக்கு விரோதமாக பேசும் பொழுது அந்த காரியங்கள் இருக்கும். நாம் அவரை காட்டிலும் மேலேயாக வேண்டும், மற்ற நபர்கள் முன்னாடி அவரை வந்து இகழ்த்த வேண்டும். அது அன்பு கிடையாது. So may the Lord help us to be more like him. தேவனை போல் ஆகும்படி, கிறிஸ்துவை போல் ஆகும்படி நாம் முயற்சி எடுப்போம். நமக்கு உத்தரவாதம் உண்டு. நபர்களை குறித்து பேச முடிஞ்சால் நல்ல காரியங்கள் பேசுங்க, இல்லாட்டி நீங்கள் பேசாமல் இருங்கள். நாவு, யாக்கோபு அது சொல்லியிருக்கல, நாவு வந்து சின்ன ஒரு உறுப்பு. அந்த உறுப்பு எவ்வளோ பெரிய, அது நரகத்திலிருந்து தான் நெருப்பை கொண்டு வரும் என்று சொல்லி வந்து நம்ம பார்த்தோம். அதனால் பேசுவதற்கு முன்பதாக இது நான் பேசணுமா வேண்டாமா என்று 2-3 வாட்டி நான் வந்து யோசிக்க வேண்டும். பிஃபோர் யூ ஸ்பீக், திங்க் அபவுட் whether you should speak this or not. So may the Lord give you wisdom
to understand this truth and abstain from such evil speaking against our brothers. தேவன் பெரிய கிருபை உங்களுக்கு மாபெரும் கிருபையை கொடுத்து விவேகத்தை கொடுத்து சகோதரனுக்கு விரோதமாக பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு நபராய் தேவன் உங்களை மாற்றட்டும். உங்களுக்கும் உத்தரவாதம் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை கர்த்தருக்கென்று நாம் இந்த உலகத்தில் வாழ்வோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. യേശുവേ രക്ഷാദായക, നിന്റെ സന്നിധി വരുന്നു. എന്റെ പാപഭാരവുമായി വല്ലഭ രക്ഷയേ. എന്റെ പാപഭാരവുമായി വല്ലഭ ഉന്നതി വെടിഞ്ഞവനേ, മണ്ണിൽ താണുവന്നവനേ. ഉന്നതി വെടിഞ്ഞവനേ, മണ്ണിൽ താണുവന്നവനേ. എനിക്കായിട്ടല്ലയോ ക്രൂശിങ്കൽ ജീവനെ തന്നത്. എനിക്കായിട്ടല്ലയോ ക്രൂശിങ്കൽ ജീവനെ തന്നത്. യേശുവേ രക്ഷാദായക, നിന്റെ സന്നിധി വരുന്നു. എന്റെ പാപഭാരവുമായി വല്ലഭ രക്ഷയേ. എന്റെ പാപഭാരവുമായി വല്ലഭ രക്ഷയേ. പാപം ചെയ്തിടാത്തവനെ, പരീക്ഷീണനായവനെ. പാപം ചെയ്തിടാത്തവനെ, പരീക്ഷീണനായവനെ. എനിക്കായിട്ടല്ലയോ ക്രൂശിങ്കൽ ദാഹിച്ചു കേണത്. എനിക്കായിട്ടല്ലയോ ക്രൂശിങ്കൽ ദാഹിച്ചു കേണത്. യേശുവേ രക്ഷാദായക, നിന്റെ സന്നിധി വരുന്നു. എന്റെ പാപഭാരവുമായി വല്ലഭ രക്ഷയേ.
വല്ലഭയേകൂ രക്ഷയേ. ശാപരോഗമേറ്റവനേ, പാപമായി തീർന്നവനേ, ശാപരോഗമേറ്റവനേ, പാപമായി തീർന്നവനേ, എനിക്കായിട്ടല്ലയോ ക്രൂശിങ്കൽ പാടുകളേറ്റത്, എനിക്കായിട്ടല്ലയോ ക്രൂശിങ്കൽ പാടുകളേറ്റത്. യേശുവേ രക്ഷാദായക, നിന്റെ സന്നിധി വരുന്നു, എന്റെ പാപഭാരവുമായി വല്ലഭയേകൂ രക്ഷയേ. എന്റെ പാപഭാരവുമായി വല്ലഭയേകൂ രക്ഷയേ. എന്റെ രോഗം നീ വഹിച്ചു, എന്റെ ശാപം നീക്കി മുറ്റും. എന്റെ രോഗം നീ വഹിച്ചു, എന്റെ ശാപം നീക്കി മുറ്റും. നിനക്കായിട്ടെന്നും ഞാനിനി ജീവിക്കും നിശ്ചയം. നിനക്കായിട്ടെന്നും ഞാനിനി ജീവിക്കും നിശ്ചയം. യേശുവേ രക്ഷാദായക, നിന്റെ സന്നിധി വരുന്നു, എന്റെ പാപഭാരവുമായി വല്ലഭയേകൂ രക്ഷയേ. എന്റെ പാപഭാരവുമായി വല്ലഭയേകൂ രക്ഷയേ. സ്വീകരിക്കയെന്നെന്ന് ആത്മദേഹിദേഹത്തെയും, സ്വീകരിക്കയെന്നെന്ന് ആത്മദേഹിദേഹത്തെയും തരുന്നു നിൻ കൈകളിൽ. തീർക്കയെന്നെ നിന്റെ നീതം പോൽ തരുന്നു
കൈകളിൽ തീർക്ക എന്നെ നിന്റെ ഗീതം പോൽ യേശുവേ രക്ഷാദായക നിന്റെ സന്നിധി വരുന്നു എന്റെ പാപഭാരവുമായി വല്ലഭ രക്ഷയേ എന്റെ പാപഭാരവുമായി വല്ലഭ രക്ഷയേ. Let's pray. Father, we are so thankful for this excellent challenge that you have given to us from your word. And many times, we think that, speaking about other people is not a great sin. But Lord, help us not to do that. Help us to have your character, not the character of devil. Thank you so much for challenging our hearts, and help us to intake that and apply those things, and maybe be like more our Savior Jesus Christ. Thank you once again for helping us to worship you in spirit and truth. In Jesus' name we pray. Amen. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனுடைய கிருபைகள், பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியம் நாம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். Oh,